சிவாவை வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்க்குறேன். நான் வந்து அவரை ஆங்கர் பண்ண போகும்போது நான் அப்படியே மேலோட்டமாக பார்த்துருக்கேன். அப்புறம் நடிக்க வந்தப்போ அப்புறம் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு படம், எந்த படம் மறந்து போச்சு, சூரிய, உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். நானும் சூர்யா நடிச்சிட்ருக்கப்போ வந்து நான் சும்மா அப்படியே பார்த்து சொன்னேன், சூரி இந்த பையன் ஒரு பெரிய ஆளாக வருவான் பாருங்க அப்படின்னு. சூரியக்கிட்ட நான் அதை சொன்னேன். அவருக்கு ஏக சந்தோஷம். மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் நான் சொன்னேன், இல்லை என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். ஐ somehow had a feeling that he will become a very big, somebody big, but not வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாக அவர் வளர்ந்திருக்கிறார். இது நான் வெறும் பெருமைக்காக என் படம் தயாரித்தார் இதெல்லாம் நான் சொல்கிற ஆள் எல்லாம் கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பட் நான் அவரை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கேன். அவர் ஃபேஸில் ஈஸியாக ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அவர் எப்போ எஸ் மேடம் அப்படின்ட்டு இருப்பார். ஆனால் அதுக்குள்ளே 1000 ஓடிக்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தவனோட வழி. டேலண்ட் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். லக்கு வேணும் ஃபஸ்ட்டு வரதுக்கு. நான் சும்மா வீட்டு வாசலில் தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா அவர்கள் என்னை பார்க்குறாரு, என் வீட்டுக்குள்ளே வராரு, என்னை நடிக்க சொல்கிறாரு. என் மூஞ்செல்லாம் யார் பாப்பா? அதாவது தெனாவட்டின் உச்சம், கொஞ்சம் நஞ்சு. பட் அப்படி இருந்து இந்த பயணம் வந்து நான் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். 48 இயர்ஸில் ஒரு காலகட்டத்திலையும் என் லைஃப் வந்து அப்படி ஒரு டேர்ன் ஆகும். தேங்க்யூ சிவா அண்ட் தேங்க்யூ another சிவகுமார். என் வாழ்க்கைக்கு இன்னொரு டேர்ன் கொடுத்துருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனால் இது ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம். அவர் இந்த வேஷம் போட்டு நடிக்க மாட்டார். அது பெண்ணாக மாற்றி என்னை நடிக்க வச்சுருக்காங்க. என்னை மேக்கப் போட போகும்போது எனக்கா கோபம், ஐயோ என்னையா பண்ணுறீங்க? 4.5 மணி நேரம் உட்காந்து தேய்ச்சி அந்த காதை குத்தி, ஐயோ வாயில் இது அந்த வாய்க்குள்ளே அந்த இதெல்லாம் போட்டு கண்ணு அப்படியே பார்த்தா ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் கமல்ஹாசன். அப்பமா சாமி, அவர் வந்து உண்மையிலே சொல்லணும், ஒரு ரோலுக்கு நான் இவ்வளோ அழுவுறேன். அவர் எவ்வளோ ரோல்ஸுங்க சலிக்காமல் அவர் செஞ்சுருக்காருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு கமல்ஹாசன். அவர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணார் இந்த கதையை பண்ணுறதுக்கு. அவர் எப்போவுமே சொல்லுவார், ராதிகா நீ தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் தெரியணும்னு. என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ யதார்த்தமாக சொல்லிட்டாரு, அது என் மைண்டில் ஒட்டிக்கிச்சு. சிவா, நான் உனக்காக தான் இந்த படம் ஒத்துக்கிட்டேன். உன் மூஞ்சியை பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்குது. வந்தாங்க கண்டிப்பாக, மேடம் எப்படியாவது இந்த கதை பண்ணுங்க மேடம், ப்ளீஸ் மேடம்னு. யோ பயா அப்படிப்பேன். நான் எல்லாம் பண்ண மாட்டேன். கேள்வி என்ன கேள்வி விஷயம், ஏதோ சித்தி கித்தி பாஞ்சாலின்னு கூப்பிட்றாங்க, இப்போ தாய் கேள்வின்னு கூப்பிடுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி எனக்கு இருக்கிற இந்த லோலாக இருக்கு ரொம்ப ஓவர். வலியை வந்து உணர்ந்த ஒரு பெண் சொல்கிற கதை இது, சொல்கிற மெசேஜ் இது. என்ன சொல்லுவாங்க, மேக்ஸிமம் ஒரு பெண்ணை திட்டினோன்னா கேவலமாக பேசுவாங்க. ஓகே, ஓ வெரி குட், நெக்ஸ்ட் ஏதாவது புதுசாக சொல்லுங்க. அப்படி தான் இருக்கணுங்க எல்லா பெண்களுக்கும், என் பொண்ணு உள்பட நான் சொல்கிறேன், இப்படி தான் இருக்கணும். டோன்ட் கேர், நம்ம ஃபோக்கஸ் இஸ் ஆன் த கோல். நான் நிற்பேன். நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்தப்போ நான் ஒரு இந்த நான் நிற்கிறேன், இப்படி நிற்கிறேன், பின்னாடி நிற்கிறேன், பாரதி ராஜா சார் பின்னாடி. அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் சொல்கிறாரு, சார் இந்த பொண்ணு வந்து இந்த ஒரு படத்துக்கு ஓகே சார், இதுக்கப்புறம் இது அவ்வளோலாம் தாங்காது சார். அந்த கம்பெனியில் மிகப்பெரிய படங்கள், அதிக படங்கள் பண்ணவர் நான். இது நான் வந்து ஒரு திமிர்லையோ ஒரு தெனாவட்டிலையோ பாரு என்னை சொன்னா நான் அப்படியெல்லாம் சொல்ல. என்னுடைய நம்பிக்கை அங்கே போய் என்னை நிறுத்திச்சு பாருங்க, அதை தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் எவ்ரி உமன், எவ்ரி கேர்ள், எவ்ரி ஒன் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நான் ராதிகான்னு தான் போட்டிருக்கேன் தவிர என் அப்பா தந்தை பேரை நான் போடவில்லை. ஏன்னா அவ்வளோ பேசுனாங்க, தேவையில்லை. லெட் மீ ப்ரூவ். அண்ட் டுடே நான் ப்ரௌடாக சொல்கிறேன், தெனாவட்டோட சொல்கிறேன், எம்ஆர் ராதா பொண்ணுங்கிறது நான் இன்னைக்கு நிரூபிக்கிறேன். நான் யாருக்காகவும் நிரூபிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் யூ அ பாயிண்ட். ஐ எம் ப்ரூவிங் டு மீ அண்ட் மை ஃபேமிலி, மை brothers and sisters a point. We are M.R. Radha's children.